வணக்கம் நேயர்களே, மற்றொரு மறுமுகம் நிகழ்வினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். மறுமுகம் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடனும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தான் பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினமும் எங்களோட ஒரு அரசியல்வாதி இருக்கிறார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்பு கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த். முதலில் அவரை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் மானுஷ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். சரி, மக்கள் போராட்ட முன்னணியில் மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு வாரீங்க. அப்படி அந்த இடத்துல வரல என்று சொன்னால் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் இப்போ யாராக இருந்திருப்பீங்க? ஒரு நிறுவனத்தில் கணக்காளராக இருந்திருப்பேன். சரி, சிம்பிளாகவே முடிச்சுட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களோட பாடசாலை காலம் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. நான் பிறந்த திருவண்ணாமலையில், அங்கே முதலாம் ஆண்டு ஒன்றிலிருந்து திருவண்ணாமலை கோணேஸ்வரா இந்து கல்லூரியில் படித்தேன். நான் பிறகு அங்கேருந்து உயர்தரத்தில் வர்த்தக பிரிவில் நான் நேரடியாக கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாயிருந்தேன். 2005ஆம் ஆண்டு உயர்தரம், அப்புறம் 2006 கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் படிக்கிறதுக்காக இங்கே வந்துட்டோம். அந்த பாடசாலை நாட்களில் குறிப்பாக பேச்சு போட்டி, விவாதம், கலை நிகழ்ச்சிகளுக்குள்ளால் சரியான ஒரு ஆர்வம் இருந்தது. அங்கே சில தலைமைத்துவ விடயங்கள் அப்படின்ட்டு அப்போ இந்த அரசியலுக்குரிய அந்த ஆரம்ப கட்டங்கள் எல்லாம் பாடசாலை காலங்கள்லேருந்தே ஓரளவு சில விடயங்களில் ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ அப்படி தான் பாடசாலை காலம் சென்று கொண்டிருந்தது. கூடுதலாக இந்த கலை நிகழ்ச்சிகள், தலைமைத்துவ விடயங்கள் எல்லாம் ஆர்வமாக நான் பாடசாலை நாட்களில் கலந்து கொள்வேன். அதே போல் கல்வியிலையும் அந்த நேரத்தில் ஒரு படிக்கக்கூடிய ஆளாக இருந்திருக்கேன். சரி, அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க கலைத்துறையில் ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி, என்னென்ன கலைத்துறைகள் சம்மந்தமாக ஈடுபட்டு இருக்கிறீங்க? கூடுதலாக நான் பேச்சு போட்டிகளில் அதிக அளவில் கலந்து கொண்டிருக்கிறேன். பிறகு விவாத போட்டிகளில் தொடர்ச்சியாக பல்கலைக்கழகம் முடியும் வரைக்கும் விவாதங்களில் அதிகம் பங்கெடுக்கிறது. மற்றது இந்த இலக்கிய இதிகாசங்கள் அதுகளெல்லாம் அதிக அளவில் வாசிப்பேன். இப்போ அதுகளை கதையாக சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட்டுரை கவிதைகள் எழுதுகிற ஆர்வம் இருக்குது. அதில் பாண்டித்தியம் பெற்ற ஆளண்டு இல்லை, பட் அந்தளவுக்கு ஆர்வம் இருக்குது. தமிழில் நல்ல ஒரு தமிழ் என்பது ஒரு சரியான நேசிப்புக்குரிய விடயமாக, இதயத்துக்கு மிக நெருக்கமான விடயமாக இருக்கிறதால தமிழை தொடர்ச்சியாக பேசுகிறதும், அது தொடர்பான விடயங்களை ஆராய்கிறதும், வாசிக்கிறதும், அதுகளை மக்களோட அல்லது நண்பர்களோட மேடைகளில் பகிர்ந்து கொள்றதும் அப்படி தான் அந்த கலைத்துறை ஆர்வம். இதுதான் இப்போ என்னுடைய இது. மற்றது அதற்கு அப்பால் சென்று பார்த்தா நான் நாடகங்கள் எழுதியிருக்கிறேன். நிறைய நாடகங்கள் எழுதுகிறேன். நான் நாடகங்கள், மேடை நாடகங்களில் நடித்திருக்கிறேன். பல்கலைக்கழகத்தில் வந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 நாடகங்கள் நான் அரங்கேற்றியிருக்கிறேன். பல்கலைக்கழக மட்டத்தில் இடம்பெற்ற போட்டிகளில் சிறந்த இயக்குனருக்கான விருதுகள் வாங்கியிருக்கிறேன். பிறகு இந்தியாவினுடைய லியோனின்ற தலைமையில் ஒரு பட்டிமன்றம் இடம்பெற்று அதில் நான் நேரடியாக நான் ஒரு பேச்சாளராக பங்கு பெற்றிருக்கிறேன். சரி, அவ்வளோ கலைத்துறையில் ஈடுபாடு இருந்தீங்க, என்னென்ன விருதுகள் எல்லாம் பெற்றிருக்கிறீங்க கலைத்துறையில்? விருதுகள் நான் பல்கலைக்கழக காலத்தோடு அதிலிருந்து அதுக்கு பிறகு நான் போகலை. குறிப்பாக அந்த விருதுகளை நோக்கி செயற்படுறேன் இல்லை, இது ஒரு தனிப்பட்ட ஆர்வம். பல்கலைக்கழகத்தில் இருக்கையில் எங்களுக்கு நாடகத்துறையில் குறிப்பாக அந்த நாடகங்கள் அரங்கேற்றின இதுகளில் ஒரு 2-3 தடவைகள் சிறந்த இயக்குனர் என்ற விருது பல்கலைக்கழக மட்டத்தில் கிடைச்சிருக்கு. அதே போல் சிறந்த விவாதி என்ற விருதும் பல்கலைக்கழக மட்டத்தில் வென்றிருக்கிறேன். பாடசாலையில் இருக்கைகளையும் அந்த போட்டிகளில் முதலாவதாக வர்றது மாவட்ட மட்டம், அதுக்கப்புறம் மாகாணம், அகில இலங்கை, அப்படி பேச்சு போட்டிகள், விவாத போட்டிகளில் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கிறோம். 2006 பல்கலைக்கழகம் முடியும் வரைக்கும் தான் இந்த துறையில் இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் அது ஒரு துறை சார்ந்த விடயமாகவோ அல்லது அதை தொடர்ந்து கொண்டு செல்கிற ஒரு விடயமாகவோ எடுத்துக்கொண்டு போக முடியாத சூழ்நிலை வந்துட்டு. சரி, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க பாடசாலை காலமோ கல்லூரி காலமோ ஒரு தலைமைத்துவம் பண்பை வகிச்சிங்க அப்படின்னு சொல்லி. தலைமைத்துவம் என்ன சொல்லும்போது உங்களுக்கு யார் அந்த டைமில் ஊக்குவிச்சாங்க? அது என்னுடைய ஆசிரியர்கள். குறிப்பாக ஆரம்ப கட்டத்தில் நான் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையாக தான் இருந்தேன். நான் அப்போ அதில் குறிப்பாக எங்களுடைய சில ஆசிரியர்கள், குறிப்பாக என்னுடைய தமிழ் ஆசிரியர் சுமதி டீச்சர் என்ற ஆள் இருந்தோம். அவள் தான் என்னை இந்த பேச்சு போட்டிகளில் கலந்து கொள்றதுக்கு ஒரு ஆர்வத்தை எனக்கு ஏற்படுத்தினவர். நான் படிப்பில் அவ்வளவு அக்கறை செலுத்தாத காலத்தில் எல்லாம் நான் ஒரு படிக்கக்கூடிய ஆள், நான் படிக்க வேணுமென்று எனக்கு அந்த ஆர்வத்தை ஊட்டின அந்த முதலாவது ஆசிரியை சுமதி டீச்சர், தமிழ் டீச்சருங்களை, அவள் தான் எனக்கான வழிகாட்டலை செய்திருந்தா. என்னை விட படிப்பில் முன்னுக்கு எவ்வளோ பேர் இருந்தும்
எனக்கு பேசக்கூடிய திறமைகள் இருக்குண்டு என்ன விவாத போட்டிகள் பேச்சு போட்டிகளுக்கு பங்கு பெற்றதுக்கான அந்த ஊக்குவிப்பை அவள் தான் வழங்கியிருந்தாள். ஒரு ஆண்டு 8ல் அவள் வழங்கின அந்த ஊக்குவிப்பை தொடர்ந்து தான் நான் தொடர்ச்சியாக அதுகளில் பங்கேற்ற பிறகு தான் எனக்கு சில விடயங்களில் தலைமை தாங்கக்கூடிய விடயங்கள், பாடசாலையினுடைய முதன்மை மாணவ தலைவராக எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் அதுதான் என்ன படிப்படியாக கொண்டு வந்தது. பிறகு சாதாரண தரம் வரைக்கும் மிக சாதாரணமான ஒரு படிப்பில் தான் நான் இருந்தேன். உயர்தரத்தில் படிப்பு எனக்கு குறைவாக இருக்குது, நான் படிக்க வேணும் என்ற ஒரு இதுதான் உயர்தரத்தில் நான் இன்னும் கொஞ்சம் கடுமையாக படித்தேன். உயர்தரத்தில் என்ன ஸ்ட்ரீம் படிச்சு? வர்த்தக பிரிவு கொமர்ஸில் படிச்சிங்க. சரி, அப்படி இருக்கும்போது பாடசாலை காலம் கல்லூரி காலங்களில் இந்த காதல் ஒன்று இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய முதல் காதல் பாடசாலையில் யாராக இருந்தாங்க? பேரை சொல்லலாது, ஆனால் 2 பக்கமாக இருக்கு இல்லை, அது நாங்கள் பார்த்து கொண்டு பார்த்தோ சில பேரோட சில 2 பேர் சாதாரண தர நேரத்தில் ஒரு ஆளும் பிறகு உயர்தரத்தில் இன்னொரு ஆளும் வந்து கதைச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆனால் அதை ஒரு தொடர்ச்சியாக கொண்டு செல்லலாம் போயிட்டு. அதுக்குரிய காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம் அந்த நேரத்தில் அவங்களோட வயசு, அவங்களுக்கு இருந்த பயங்கள் சரி வருமா வராதாண்ட அந்த இதுகளுக்குள்ள அதில் அப்படியே அடிபட்டு போயிட்டு. சரி, என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் பரிமாறி இருக்கிறீங்க அந்த டைமில்? அதுகளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஒரு கண்காணிப்பு சூழ்நிலை மாதிரி தான் இருக்கும். திருவண்ணாமலையிலான் இருந்தாங்க அம்மா அப்பா, எங்களோட அம்மா ஒரு டீச்சர், அப்போ எல்லாரையும் தெரியும். அப்போ நாங்கள் சில விடயங்களை செய்யக்கல இப்போ அவங்கள்ட்ட அது பிடிபட்டுருவோம் அப்படிங்கிற பயங்கள் சில வழியில் இருக்கும். சரியான ஒரு ஸ்ட்ரிக்டான சூழ்நிலை இருந்தது. அப்போ அதனால் அப்படியே சில விஷயங்கள் சொல்லணும், சில விஷயங்கள் சொல்லக்கூடாது வாழ்க்கையில். இருந்தாலும் உங்களுடைய பகிரப்படாத விஷயங்கள் ஒரு நட்பு வட்டாரம் இருந்திருக்கும், நண்பன் சொல்லி ஒரு ஆள் இருந்திருக்காங்க. அப்படி யார் உங்களுடைய நண்பர்? நாங்கள் படிக்கல எங்களுக்கு ஒரு நிறைய நண்பர்கள் இருந்திருக்கிறாரு. அதில் தவிர்க்கலாத பேர்கள் எல்லாத்தையும். ஆனால் இந்த நண்பர் வட்டம் வந்து நாங்கள் ஒன்றை ஏற்படுத்தி இருந்தோம். அது வந்து நாங்கள் ஒரு 5 பேர். எங்களுக்குள்ள கொஞ்சம் எல்லாரை விட கொஞ்சம் வித்தியாசமாக எங்களுக்குள்ளே எல்லா விடயங்களும் ஒத்துழைச்சி போகிற மாதிரி ஒரு 5 பேர். அதாவது எல்லாருமே வந்து ஒரு கலைத்துறையில் ஆர்வமானார்கள், படிப்பில் ஆர்வமானார்கள், சில விடயங்களில் இப்படி தான் இருக்கணுமென்று ஒரு ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கிறார்கள். வேணுகீதன், அருண்மாறன், வசீகரன், ஆரணியன், நாங்கள் 5 பேர். நாங்கள் 5 பேரும் வந்து குறிப்பாக இந்த போட்டிகளுக்கு ஒன்றா போகிறது, போட்டிகளில் பங்கெடுக்கிறது. அடுத்து எங்களுக்குள்ள அந்த வயசில் இருக்க வேண்டிய அத்தனை குறும்புகளும் எங்களுக்கு இருக்கும். ஒன்றா போகிறது, வெளியில் சாப்பிட்ற வார எல்லாமே இருக்கும். உயர்தரத்தில் நாங்கள் ஒன்றாவே தான் படித்தோம் 5 பேருமே. வீடுகளில் ஒரு ஆளோட வீடை தங்கி இருந்தெல்லாம் படிப்போம். அவங்களோட குடும்பங்களும் வந்து எங்களுக்கு மிகவும் நெருக்கமானது. ஒவ்வொரு வீட்டையும் நாங்கள் பிள்ளைகள் மாற்றினோம். 5 பேரும் அந்த வீட்டில் இருந்தே படித்து தண்ணி 5 பேருமே பல்கலைக்கழகத்துக்கு போனோம். இன்றைக்கி 5 பேருமே நான் இப்படி இருக்கிறேன், மிச்ச 4 பேருமே நல்ல சிறப்பாக நல்ல தொழில்களில் நல்ல இடங்களில் பேங்க் மேனேஜராக, ஒரு கணக்காளராக, ஒருத்தன் ஐடியில், இன்னொருத்தன் கட்டாரில், அப்படி ஒரு நல்லா இருக்கிறாங்க. பார்க்கல சந்தோஷமாக இருக்கும். அப்படி அதான் எனக்குரிய அந்த நட்பு பட்டம். அவங்க மட்டும் இல்லை, அவங்கள தாண்டியும் நிறைய நண்பர்கள், எல்லாருமே தரமான நண்பர்கள் எங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. பட் பாடசாலை காலம் என்று வரைக்கும் நாங்கள் ஒரு குழுவாக நாங்கள் தொடர்ந்து இயங்கி இருக்கிறோம். அதை தாண்டியும் பல நண்பர்கள் எங்களுக்கு இருந்தது. இப்போவும் வந்து நீங்கள் அவங்களோட மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் கடைசியாக வாட்ஸ்அப்பில் யாருக்கு மெசேஜ் பண்ணீங்க இன்றைக்கா? இந்த நண்பி ஒரு ஆளுக்கு இல்லாத ஆண்டு. ஓகே, என்னவா இருந்தது அந்த மெசேஜ்? ஹேவ் அ குட் டே அனுப்பியிருந்தேன். ஓகே, சரி. அப்படி இருக்கும்போது வாழ்க்கை இனிமையாக போகும்போது இந்த நாளே இனிமையாக போயிட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, குறிப்பாக இருக்கும்போது உங்களுடைய அம்மாவை பற்றி குறிப்பிட்டீங்க. அம்மாவும் ஒரு ஆசிரியை அப்படின்னு சொல்லி. உங்களுடைய அப்பா என்ன செய்கிறாரு, சகோதரங்கள், அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பா இறந்துட்டார். அப்பா 2015 இறந்துட்டார். அம்மா வந்து ஒரு ஆசிரியை. அம்மா இப்போ ஓய்வு நிலை ஆசிரியராக இருக்கிற, ஓய்வு பெற்றுட்டா. எனக்கு 2 தம்பி மேலே, ஒரு ஆள் அமெரிக்காவில், இன்னொரு ஆள் திருவண்ணாமலையில் இருக்கிறவர் அம்மாவோட இருக்கிறார். அவர் வந்து குவான்டிட்டி சர்வேயர். ஸோ அவர் வேலை பார்த்துட்டு அம்மாவோட இருக்கிறார். நான் கொழும்புல. அவங்களோட சகோதரங்கள் உங்களுக்கு எந்த அளவு சப்போர்ட்டாக இருப்பாங்க? இப்போ பூரணமான சப்போர்ட் தான். அவங்க எந்த ஒரு வகையிலையும் எனக்கு ஒரு இடையூறாக இல்லை யாருமே. எல்லாரும் நான் செய்கிற வேலைகளுக்கு, இந்த அரசியல் பணிகளுக்கு பூரணமான ஆதரவு வழங்குகிற தரப்பாக தான் இருக்கிறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது வீட்டை அம்மா சமைக்கிற சாப்பாடை மிஸ் பண்ணுவீங்க, அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிச்சயமாக. எங்களோட அம்மா ஒரு சிறந்த சமையல். இப்போ நீங்களும் வந்து ஒரு கிழக்கு மாணவனுடைய உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அந்த சமையல் வந்து மிக பிரதானம். அதை நான் சரியாக மிஸ் பண்ணுவேன். இப்போ இடைக்கிடப்பையாவது போயிட்டு வர்ற நேரத்தில் நாங்கள் இங்கே தனியாக இருக்கிறபடியால் ஃபுல்லாக கடையில் சாப்பிட்றது, அப்போ அந்த சிக்கல் ஒன்று இருக்குது.
அப்போ எப்பயாவது நேரம் கிடைக்கல திருவண்ணாமலை போனால் பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது அங்கே இருக்கிற சாப்பாடு தான். ஸோ அங்கே தாராளமாக எங்கள் அம்மா சமைச்சு தருவா. அதை அந்த சாப்பிட்டு வந்த பிறகு அதை மிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும் அடுத்த முறை போகிற வரைக்கும். சரி, அப்படி இருக்கும்போது அம்மாவினுடைய சமையலை தாண்டி சொந்த ஊர் என்று சொல்லும்போதே சொர்க்கமாக தான் அனைவருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் திருகோணமலை என்று சொல்லும்போது நிறைய இயற்கை வளங்கள், இயற்கை பிரதேசமாக ஒன்று காணப்படுது. அதையும் தாண்டி உங்களுக்கு திருகோணமலையில் போகக்கூடிய இடங்கள் என்று சொல்லி மிக பிடிச்ச இடம் என்று இதை சொல்லுவீங்க? நான் இருக்கிற இடத்தின் பேர் உவர்மலை. சரியா, நாங்கள் எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையோ என்ன ஒரு சிந்தனையோ அல்லது யாரும் கூடி கதைக்கணும் பண்ணா திருவண்ணாமலைன்னு பிரதான கடற்கரைக்கு போவோம். பீச், அதாவது கோணேஸ்வரலுக்கு போகிறதுக்கு முதல்ல இருக்கும் திருவண்ணாமலை பிரதான கடற்கரை. அது மாதிரி ஒரு அழகான இடம் இல்லை, நான் எங்கேயும் பார்த்ததும் இல்லை. அந்த மணல் அப்படி இருக்கும், அதில் ஒரு ஓய்வு நிலையில் இருந்து நாங்கள் அதில் தான் இருந்து பேசினா. எனக்கு மிக பிடிச்ச இடம் வந்து அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற கடற்கரைகள், இந்த சுற்றுச்சூழல். அது மட்டும் இல்லாமல் கோணேஸ்வர் கோயில். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனாலும் இந்த கோணேஸ்வர் கோயிலின் அமைவிடம், அங்கே போனால் ஒரு தனி அமைதி ஒன்று மனதுக்கு வரும், அதுகள் பிடிக்கும். காளி கோயில் அது சார்ந்த எங்களோட பாடசாலை இருக்கிற அந்த சூழல் வந்து எப்போவுமே பிடிச்ச இடம். வேண்டாம், அங்கே தான் நாங்கள் வளர்ந்துனாங்க, பழக்கப்பட்ட இடம். அதே மாதிரி நான் இருக்கிற உவர்மலை 3 பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு அழகான மலை, அதுவுமே எங்களுக்கு பிடிச்ச இடம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கூட கன்னியா வெந்நீர் விட்டுருக்கு, நிலாவளி பக்கங்கள்ல இருக்குது. திருவண்ணாமலை என்றது மிகவும் ஒரு மனதுக்கு நெருக்கமான அழகான இடங்கள். சரி, அப்படி இருக்கும்போது நீங்கள் கொழும்புல ஆரம்பத்தில் வரும்போது நிறைய பிரச்சனைகள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு தனியால் அவ்வளோ தூரம் வந்துருக்குறீங்க. ஸோ ஆரம்பத்தில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணீங்க? எங்களுக்கு நாங்கள் வந்த நேரத்தில் இங்கே இந்த யுத்த கடுபிடி அதிகமாக இருந்த காரணத்தால் இங்கே கைதுகள், விசாரணைகள், போராடமெல்லாம் எங்களை சந்தேகமாக பார்க்குறது, பல்கலைக்கழகத்தில் எங்களை வேறு மாதிரி பார்க்குறது. நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் தான் தமிழாக்கள், அதுவும் வடகிழக்குலேருந்து ஒரு 4 பேர் தான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படிச்சினாங்க. கொழும்பு பல்கலைக்கழகம் வந்து அதி உச்ச ஒரு பாதுகாப்பு பிரதேசத்தில் இருந்தது, ஒரு பக்கம் ஃபுல்லாக அடைச்சிருந்தது அந்த நேரத்தில். அப்போ எங்களுக்கு எப்போவுமே ஒரு முள்வேலிக்குள்ள வாழ்கிற மாதிரி, ஒரு திறந்த சிறைச்சாலைகளில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் இருக்கும். 2009ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்திலிருந்து நான் வெளியில் போகும் பொழுது கைது செய்யப்பட்டேன். கைது செய்யப்பட்டு ஒரு நாள் சிறையில் வைக்கப்பட்டு பிறகு விடுதலை ஆகியிருக்கிறேன். அப்படி பல்வேறு சிக்கல்கள் எங்களுக்கு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் எங்களுக்கு தமிழ் மக்கள் வடகிழக்கில் படுற துன்பங்களை பார்த்து இங்கே ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கையறு நிலை இருந்திருக்கு. நினைச்ச நேரம் இங்கேருந்து வீட்டுக்கு போய் வர முடியாத நிலைகள் இருந்திருக்கு. ஸோ அப்படி பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் அந்த நேரத்தில் சந்திச்சிருக்கிறோம். 2009 வந்து யுத்தம் முடிந்த காலத்தில் இங்கே பால் சோறு கொடுத்து கொண்டாடி கொண்டிருந்த டைம் எங்களுக்கு இருந்த மனவருத்தங்கள், அந்த மக்களுடைய இறப்பை பார்த்து அதோட இங்கே இவர்கள் கொண்டாடுறது சேர்த்து எங்களுக்கு அளித்த வேதனைகள் எல்லாம் வந்து அதெல்லாம் வார்த்தையால் சொல்லலை. அதுதான் எங்களோட லைஃப்பில் சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்கும் அந்த நேரத்தில். சரி, அப்படி இருக்கும்போது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அப்பால் பற்றி நிறைய விஷயங்களை பேசிட்டு வாரீங்க. அதனால உங்களோட முகநூல் பக்கத்திலே ஒரு பயோவில் குறிப்பிட்டிருக்கிறீங்க, ஒரு சண்டைக்காரனின் இதயம் இது அப்படின்னு சொல்லி. அதோடைய கருத்து என்ன? இல்லை, அது வந்து வாழ்க்கையில் நான் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். அதில் பல பிரச்சனைகளுக்கு என்னுடைய முடிவுகள் தான் காரணமாக இருந்திருக்கு. நான் யாரையுமே ப்ளேம் பண்ணுறதில்ல. என்னுடைய முடிவுகள் வந்து ஒரு விடயம் இப்படி தான் போகும் என்று நம்பி தீர்க்கமான முடிவை எடுப்பேன். அதாவது ஆபத்துகளை எதிர்நோக்கிறவனுமென்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ரிஸ்க் டேக்கிங் வந்து ஓகே என்று தான் எடுக்கிறேன். ஆனால் சில வழியில் அந்த எடுக்கிற முடிவுகள் வந்து ஒரு பாரிய மோசமான விளைவுகளை எனக்கும் என் சார்ந்தவங்களுக்குமே கொடுத்துருக்கு. ஆனால் அப்படியான முடிவுகளை பல இடத்துல நான் எடுத்து பல அடிகளை வாங்கியிருக்கிறேன். ஆனாலும் என்னென்னா அந்த வீழ்ச்சி அல்லது எழுச்சி இது ரெண்டும் வாழ்க்கையில் சமன். விழுறதும் எழுறதும் வந்து எப்போவுமே நடந்து கொண்டிருக்கும். ஒரு ஃபைட்டராக இருக்கணும். அதான் அந்த சண்டைக்காரன்னு நான் சொல்கிறது. என்னென்றால் அடிக்கிற இல்லை, வன்முறை இல்லை, ஆனால் நீங்கள் வந்து அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், பிரச்சனைகளுக்கு எதிராக சவால்களுக்கு எதிராக முகம் கொடுக்கறதும் அதுக்கு எதிராக நின்று சண்டை செய்கிறதும் வந்து மிக அவசியமான ஒன்று. ஏனென்றால் நாங்கள் இருக்கிற சமூகமும் சரி, எங்களை சார்ந்தவர்கள் அல்லது வெளியில் இருக்கிறவரும் சரி, எங்களை வீழ்த்துறதுக்கான வேலைகளை நிறைய செய்வார். எனவே அதை எதிர்கொள்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சண்டைக்காரன் இதயம் தான் வேணும். அது வந்து ரெடி, நீங்கள் அடித்தா நான் திரும்ப அடிப்பேன்ன்றதுன்ற அர்த்தம் அவரை தாக்குறது இல்லை. இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கறது, இந்த பிரச்சனைகள் வந்து நாங்கள் நினைக்கிறத விட கடுமையாக எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். ஸோ அதனை எதிர்கொள்கிறதுக்கான அந்த தைரியத்தை வளர்த்து கொள்ளைகளை நான் அது ஒரு பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட வரி தான். அது வந்து எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச ஒரு
மோட்டிவேஷன் அந்த மாதிரி பார்த்தாலே ஒரு ஃபயர் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து காட்சி அளிக்கிறது. குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் தான் நம்முடைய கொழும்பு கழகத்திலிருந்து நேரடியாக இணைந்திருக்கிறார் ராஜ்குமார் ரஜிக்வான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீங்க நிறைய கஷ்டங்கள் எதிர்கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. என்ன சவால்கள் எதிர்கொண்டீங்க? அது மட்டும் இல்லாமல் யார் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தா கஷ்டங்கள் வரும்போது? கஷ்டங்கள் வரும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் யாரோ ஒரு ஆள் பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க. சில வழியில் எனக்கு பக்கபலமாக இருந்தவங்களையும் சேர்த்து நான் கஷ்டத்தில் போட்டிருக்கேன். என்ன சந்தர்ப்பத்தில்? அது பல சந்தர்ப்பங்கள். இப்போ சில வேளைகளில் நான் ஒரு ஆர்வ கோளாறில் ஒரு வியாபாரத்தை தொடங்கணும்னு நினைப்பேன். அப்படி எனக்கு அது எல்லா பக்கமும் செய்யணுமென்றது இல்லை. சில வேளையில் அது பெரிய லெவலில் என்ன நம்பி சில பேர் அதுக்குள்ளே வந்தவங்க, அப்போ அவங்களுக்கு சேர்த்து அது பிரச்சனையாக போச்சு. ஸோ அப்படி சில விடயங்களில் நான் கொஞ்சம் அந்த ஆபத்துகளை பற்றி கவலைப்படாமல் வேலை செய்கிற ஒருத்தன். ஆனால் ஒரு கட்டத்தில் பிறகு நான் யோசித்தது என்னென்னா, அந்த என்னுடைய ஆபத்து எதிர்நோக்குற தன்மை வந்து மெட்டாக்களுக்கு பாதிப்பாக இருக்கக்கூடாதுன்றதால நான் இப்போ தனியவே நான் எல்லாத்தையும் எதிர்கொள்கிறேன். ஆக்களை சேர்க்காம நானே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் எனக்கான ஒத்துழைப்புகளை வந்து குறிப்பாக எங்களோட அம்மா நிறையவே வழங்கியிருக்கேன் எல்லா பக்கத்துலையும் இன்றைக்கு வரைக்கும். அதே போல் நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், குடும்பத்தினர் சகல வகையிலையும் எனக்கு ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறாங்க. அதே போல் சில ஸ்பெஷலான பீப்புள் இருக்கிறாங்க. இந்த சொல்ல முடியாது இருக்கிறாங்க. சில பேர்கள் சொல்லல, பட் இருக்கிறாங்க. என்னென்றாலும் எனக்கு ஏதோ ஒரு வழியில் என்ன தேவைன்றாலும் குறிப்புணர்ந்து நான் கேட்காமலே செய்யக்கூடியவர்கள் என்னென்றாலுமே எனக்காக வந்து எப்போவுமே நிற்கக்கூடிய. அதே போல் இப்போ எங்களோட இருக்கிற தோழர்கள், இப்போ எங்களோட இருக்கிற எங்களோட கட்சியில் இருக்கிற எங்களோட அமைப்புகளில் இருக்கிற தோழர்கள், அவங்க வந்து அவங்களோட ஒத்துழைப்பு மிகவும் பெரியது. அவங்க என்னென்றாலும் ஒரு குடும்பம் மாதிரி, என்ன பிரச்சனை என்றாலும் முதலாளாக வருவாங்க. ஒரு பிறந்த நாள்ண்டா நடிச்சாமத்தில் வருவாங்க, ஒரு பிரச்சனைண்டா வருவாங்க, ஒரு கைதண்டா வந்து நிற்பாங்க. ஸோ அவங்களும் எங்களுடைய ஒரு பெரிய பலம். இப்படி தொடரான ஒரு சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது, இல்லாமல். சரி, அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். கடைசியாக நீங்கள் எப்போ கடைசியாக அழுதுருக்கிறீங்க? இந்த சம்பவத்துக்காக அழுதிங்க இந்த வருஷம்? நான் லேசில் அழமாட்டேன். அழுகிறது குறைவு. உண்மையாக அழ வேண்டிய சூழ்நிலை வருமெண்டா அது குறிப்பாக இப்போ இனியிலண்ட ஒரு நேசிக்கிற ஒரு ஆளோட பிரச்சனை படைக்கல, ஒவ்வொரு எங்களோட இதயத்துக்கு நெருக்கமான ஒரு ஆட்களோட நாங்கள் பிரச்சனையோட சந்திக்கல தான் கண்ணில் தண்ணி வரும். எனக்கு அப்படி சில வேளை வந்திருக்கலாம், வேண்டும்படி இல்லை. அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்றாக எமோஷனலி கனெக்டான ஆக்களோட ஒரு சிக்கல் வரைக்கல மட்டும்தான், வேண்டும்படி சான்ஸே இல்லை. சரி, நீங்கள் அடிக்கடி என்ன பொய் சொல்லியிருக்கிறீங்க? நான் பொய் சொல்கிறது மிக குறைவு. நான் ஹொனஸ்டன்ட்டு நினைக்கிறது வந்து உண்மை பேசுகிறது தான். உண்மை பேசுகிறன்றதுன்ற மீனிங் வந்து நீங்கள் நல்லவன்றதல்ல. நீங்கள் ஒரு கெட்டது, ஒரு பிழை, மோசமான செயற்பாடாக இருந்தாலுமே அதை சொல்கிறது. ஒரு மனுஷன் அதி உச்சமாக ஹொனஸ்டாக இருக்கக்கூடியது இந்த வாழ்க்கையில், அதி உச்சமாக ஹொனஸ்டாக இருக்கக்கூடியது நீங்கள் உண்மையை சொல்கிறேன். டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படை. அதாவது என்னவாக இருக்கட்டும், என்னட்ட ஒரு ஆள் கேட்குது, என் தொடர்பாக பல கேள்விகள் கேட்பாங்க, என் தொடர்பாக பல கேள்விகள், பல குற்றச்சாட்டுகள் அல்லது பல விமர்சனங்கள் எல்லாம் வெளியில் இருக்கும். அது தொடர்பாக என்னட்ட யார் என்ன கேட்டாலும் நான் அதுக்கான உண்மையை தான் சொல்கிறேன். அநேகமாக ஒருத்தன் பொய் சொல்லாதவனாகவே இருக்க முடியாது. நான் பொய் சொல்லியிருக்கிறேன், சொல்லுவேன். ஆனால் நான் ஓரளவுக்கு எனக்கு தெரியும், இந்த மனசாட்சி தெரியும். நான் ஒரு பிழை விட்டுருக்கிறேன்னா அந்த பிழை நான் இப்படி தான் விட்டேன், அதை நான் இப்படி செய்து முடிக்கிறேன் அப்படி தான் சொல்லுவேன். அதே போல் என்னட்ட யாரும் கேட்பாங்க, நீ இதுக்கு சரியா, இதுக்கு சரியா, இப்படி சரியா? இல்லை, நான் இதுக்கு தான் செய்கிறேன், இப்படி தான் செய்கிறேன், இதான் என் நோக்கம். அதில் எதுவுமே வந்து மறைச்சிருக்காது. அநேகமாக நான் அப்படி தான் என் பாலிசியை வச்சுருக்கேன் செட் பண்ணி. தட் டசன்ட் மீன் வந்து என்னென்னா நாங்கள் ஒரு ஒரு அதி உச்ச ஒரு உன்னதமான ஒரு மனிதனாக இருக்கிறோம்ன்றதல்ல. நாங்களும் சராசரியாக பிள்ளைகள் விடுவோம், இப்போ எல்லா தவறுகளும் இடம்பெற்றிருக்கும். ஆனால் அதை ஒத்துக்கொள்கிறதுக்கான அந்த தைரியம், அதை அப்படியே வெளிப்படையாக சொல்கிறதுக்கான தைரியம் தான் அந்த ஹொனஸ்ட்ன்னு சொல்கிறேன். ஸோ அதுதான், அப்படி தான் நான் இருக்கணும். பொய் அடிக்கடி சொல்கிற பொய்ன்றது எனக்கு தெரியல, என்னென்று யோசிக்கணும். ஈவன் என்னை யாரும் அழைச்சா கூட நான் இன்னொரு பொய் காரணத்தை சொல்லி வேற ஆகிறேன் இல்லை. இன்றைக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லித்தான் அது அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கோ இல்லையோ அப்படித்தான் கூடுதலாக அப்படி தான் சொல்லணும். அது ஒரு 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான். முதல்ல நிறையவே போய் சொல்லுவோம் காரணங்களுக்காக. பட் ஒரு 5-6 வருஷமாக கடுமையாக இயன்ற வரைக்கும், அதுக்காக அப்படியே உண்மை விளம்பிக் கொண்டிருக்க வேண்டிய இல்லை, பட் இயன்ற வரைக்கும் பொய்யை குறைச்சிருக்கு.
சரி, அப்படி இருக்கும்போது நீங்க சொன்னீங்க நல்லதோ கெட்டதோ உண்மையை பேசுறீங்கன்னு சொல்லி. அப்படி உண்மைகள் பேசும்போது கெட்டவராக சித்தரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் வந்திருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இருக்கு. பட் ஆட்கள் வந்து முதல்ல அவங்க ஒரு முன்முடிவு எடுத்துட்டு தான் கேள்வி கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன். ஏதோ ஒரு இதெல்லாம் சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி என்னமேட்டது சில வேளை அது வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது. நாங்கள் அப்படி முகத்துக்கு நேராக சில விஷயங்களை சொல்றது, முகத்தில் அரைஞ்சால் போல சொல்கிறோம், என்னத்துக்காக செய்கிறோம், என்ன தவறுகளை நாங்கள் காண்றோம்லாம் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் சில பேருக்கு கடுமையாக இருக்கலாம். சில பேருக்கு இவர் தன்னை ஏதோ ஒரு அதி உத்தமராக காட்டிக்கொள்கிறாருன்ற ஒரு சிந்தனை இருக்கலாம். அப்படி இல்லை. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் தொடர்பாக ஒரு முன்முடிவுகள், விமர்சனங்கள், பார்வைகள் இருக்கு. அதுகளை நாங்கள் கடந்து தான் போகிறோம். சரி, கடந்து போகிறது தான் வாழ்க்கையில்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கு முன்பதாக மற்றொரு கேள்வியாக நீங்கள் குறிப்பிட்டீங்க சமயம் சார்ந்த நம்பிக்கை இல்லை. சமயம் சார்ந்த விட்டு என்னென்ன சமூக பங்களிப்பை நீங்கள் மேற்கொண்டு பாருங்க, அதாவது திருகோணமலையில்? நான் எனக்கு எல்லாம் செய்யலை. இப்போ நான் சேரிட்டி வேலைகள் தொடர்பாக எனக்கு பெரிதாக ஆர்வம் இல்லை. ஏனென்றால் அதுக்கு பாரிய ஒரு நிதி பங்களிப்பு வேணும். மற்றது எனக்கு வந்து நானாக உழைச்சி என்னட்ட மேலதிகமாக இருக்கல சத்தம் இல்லாமல் சில வேலைகளை செய்யணும்னு யோசிக்கிறேன். அடுத்தாக்கள்கிட்ட வாங்கி கொண்டு போய் ஒரு விளம்பரப்படுத்தி செய்கிற சேரிட்டிகளில் எனக்கு உடன்பாடே கிடையாது. சமூக பங்களிப்புன்றது அரசியல் பங்களிப்பு தான். அங்கே இருக்கிற நிலங்களை விடுவிக்கிறது தொடர்பான விடயங்களாகட்டும், திருவண்ணாமலையில் மக்கள்கிட்ட இருப்பை உறுதிப்படுத்துறதாகட்டும், இனப்பெரும்பலை குழப்பாமல் திருவண்ணாமலையில் இருக்கிற தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்துறது. திருவண்ணாமலை மட்டுமட்டு நான் வேலை செய்யலை. நான் ஒட்டுமொத்த வடகிழக்குக்கான ஒரு அரசியலை செய்கிறேன். அது மட்டும் இல்லை, வடகிழக்கு மட்டும் இல்லை, முஸ்லீம் மக்களுக்கான அரசியலை பேசுகிறோம், மலைய மக்களுக்கான பேசுகிறோம், சிங்கள மக்களுக்கான பேசுகிறோம், அவங்களுக்கு அடக்குமுறையில் இருக்கிற எல்லா மக்களோட அரசியலையும் பேசுகிறோம். அதனால தான் இங்கே இருந்து அதை பேசக்கூடியதாக இருக்குது. அது நல்லா இருக்குது இந்த அரசியல். நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்பதாக மற்றொரு கேள்வியாக, உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு நாளைக்கு எப்படி இருக்கும்? இப்போ எங்களோட நேரம் வந்து இப்போ நான் என்னுடைய நண்பர் ஒரு நிறுவனத்திலாம் வேலை செய்கிறேன். அதில் வேலைன்றது ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் போய் அதில் இருந்தாலே எனக்கு பெரிய விஷயம். மிச்ச எல்லா நேரமும் நான் பொது வேலைகளில் தான் எடுக்கிறேன். நேரத்தை முகாமைத்துவம் செய்கிறன்றது நான் நேரம் பிந்தி போக மாட்டேன், நேரம் பிந்த மாட்டேன். பொதுவாக ஒரு விடயத்துக்கு போகிறேன்னா சரியாக அந்த நேரத்துக்கு போயிடுவேன். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த விடயங்கள் வந்து சில வேளை இறுதி நிமிடங்களில் தான் வருது. சில வேளை வந்து இறுதி நிமிடம் நேற்று ஒரு அமைச்சர்கிட்ட சந்திப்பு அரை மணி நேரத்துக்கு போது தான் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படுது. அப்போ உண்டை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு போக வேண்டி வந்துட்டு அப்படி திடீரென்று ஓடக்கூடிய ஒரு ஆளாக நான் இருப்பேன். இப்போ என்ன 5 நிமிஷத்தில் வாண்டா உடனே போவேன். எனக்கு கட்டாயம் ஒரு பெரிய ஷெடியூல் போட்டு அப்பாயின்மெண்ட் போட்டேன்னா கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி தான் நாட்கள் வந்து சில வழியில் எங்களுக்கு ஒவ்வொரு கிழமையிலேயும் 4-5 மீடியா ஊடக சந்திப்புகள் இருக்கும். மக்கள் அதை விட ஏதாவது போராட்டங்கள் இருக்கும், சந்திப்புகள் இருக்கும், மக்கள் சந்திப்புகள் இருக்கும். மன்னாருக்கு அடிக்கடி போயிட்டு வராங்க. இப்போ காற்றாலை பிரச்சனைக்கு யாழ்ப்பாணத்துக்கு போவோம், செம்மணி பிரச்சனைக்கு போவோம், தையட்டிக்கு போவோம். அப்படி எங்களுடைய ஓட்டம் இடம்பெற்று கொண்டே இருக்கும். வடகிழக்கு இணைய இடங்கள் எல்லா இடம் போவோம். அதை ஏதோ ஒரு வகையில் மேனேஜ் பண்ணுறோம் இருக்கிற மனிதர்களுக்கு. சரி, தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமாக உங்களுடைய எதிர்கால திட்டம் அடுத்ததாக என்ன இருக்குது, என்ன நோக்கு, என்ன கோல் ஒன்று வச்சுருக்கோம்? இல்லை, நாங்கள் இந்த அரசியலுக்கு வரைக்கிலேயே பலர் நேர்ந்து நாங்கள் ஒரு பாராளுமன்றத்துக்கு போகணும், பாராளுமன்றத்தை நோக்கி தான் பாராளுமன்றம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி யோசிக்கவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் சில பேரே ஐயோ நான் வந்து இன்னும் சரியான ஒரு இடத்துக்கு போயில்லைன்றலாம் நினைக்கிறேன். நான் போயில்லை, நான் விரும்பவே இல்லை. நான் விரும்பினது என்றால் நாங்கள் நீண்ட காலமாக அரசியலை வெறும் முகப்புத்தகத்தில் எழுதுறதோடு விட்டுட்டோம். ஆனால் ஒரு பங்களிப்பு உண்டு. இந்த சமூகத்துக்கும் அரசியலுக்கும் எங்களான ஒரு சரியான பங்களிப்பை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக என்னால் முடியக்கூடிய ஒரு காலம் வரைக்கும் செய்ய வேணும். சில விட நாளைக்கே நான் நிப்பாடினா கூட நான் இவ்வளோ காலம் வழங்கின பங்களிப்பட்டு நான் சந்தோஷப்படுவேன். யார்கிட்டையும் நாங்கள் பணம் வாங்கினது கிடையாது, யாருக்கும் அடிமைப்பட்டது கிடையாது. எங்களுடைய விடயங்களை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். அதனால் இது ஒரு திருப்தியான விடயம் தான். எங்கே போவேன்னு தெரியாது, அப்படி ஒரு இலக்கோடு நாங்கள் இதை செய்யலை. இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளை நாங்கள் வச்சுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் மக்களோட சுயாட்சி அழகொண்டை ஏற்படுத்த வேணும்ன்றது என்ற ஒரு நீண்ட அது வந்து எங்களோட ஒரு உயிரான விடயம். ஒரு தமிழாக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வேணும். அதே மாதிரி நீதி கேட்கும் தரப்புக்கு நீதி கிடைக்க வேணும். இது ரெண்டையும் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கோம். அதே போல இனி அடக்குமுறைக்கு உட்படுற மக்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் ஒரு விடிவு கிடைக்க வேணும். இதுங்கிற ஆசை, அது நடந்துட்டா போதும். இறுதி கேள்வியாக இந்த அரசியலுக்குள்ள எப்படி வந்தீங்க? நான் வந்து தொடர்ச்சியாகவே அரசியல் பேசிக்கொண்டு தான் நான் பங்களிப்புகளை செய்து கொண்டு தமிழரசு கட்சியில் சில விடயங்களை செய்து கொண்டு அவர்களுடைய ஒரு ஆதரவாளராக அப்படி தான் இந்த வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. ஆனாலும் 2021 எனக்கு எப்போவுமே சிந்திக்கிறேன், இந்த வடகிழக்கில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து சிங்கள மக்களுக்கு சரியாக கொண்டு போகப்படுறதில்லை. அப்போ மங்கள சமர வீர ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பித்தார். அவரோட அரசியல் முரண்பாடுகள் நிறைய இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்மில் போய் நான் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகளை அவரோட இருந்து நேரடியாக
அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இது ஒரு பௌத்த நாடு இல்லை என்ற விடயத்தை வலியுறுத்தி நான் சொல்லி கொண்டிருந்தேன். அதன் பிற்பாடு சிறிது காலத்துக்கு பிறகு பொருளாதார நெருக்கடி கொரோனா எல்லாம் வந்து அவர் இறந்து போனார். அதுக்கு பிறகு அந்த இடம் காலியாகிட்டு பிறகு அறகலை போராட்டம் ஆரம்பிச்சுது. அறகலை போராட்டத்துக்குள்ள நான் போய் சில விடயங்களை பேச வலிக்கிட்டேன். நான் ஒரு முதன்மைப்படுத்தப்பட்டேன். அதில் அந்த முன்னுக்கு இருந்த பிரதான ஆட்கள் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். அறகலை போராட்டத்தில் நான் என்னுடைய நிலைப்பாட்டில் மிகச்சரியாக இருந்தேன். நான் அதை எந்தவித மாற்றமும் செய்யாமல் ஏன்னா எந்த நிலைப்பாட்டில் இல்லைங்க தேசிய கொடி தொடர்பாக மிக காட்டமான விமர்சனங்களை வச்சுருக்கேன். தேசிய கொடியை கையாலே பிடிச்சதில்லை, அங்கே அவ்வளோ கால் நின்றுறேன். அப்படி சில உறுதியான கொள்கைகளோட தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனைகளை இப்போ இருக்க சூழ்நிலையில் இப்போ இருக்க பேரும் பேசும் ஆற்றலில் எது வரைக்கும் கொண்டு போகலாம்ன்ற ஒரு முயற்சியாக தான் அங்கே போய் பார்த்தேன். அது எனக்கு நிறைய நண்பர்களை அறிமுகப்படுத்தி இருந்தது. இங்கே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சில சரியான நண்பர்கள், சில கருத்து வேறுபாடுகள், சில கருத்து வித்தியாசங்கள் இருக்கிற ஆட்களையும் சந்தித்தேன். சில விடயங்களில் அவர்களோடு இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு தான் எங்களை இந்த கடந்த 3-4 வருடங்களாக எங்களை அழைத்து கொண்டு வருது இவ்வளவு தூரத்துக்கு. இன்றைய மறுமுகம் அரசியலுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே மக்கள் போராட்ட முன்னணி நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ரஜினிகாந்த் பற்றி அவரது வாழ்க்கையாக இருக்கட்டும், கடந்து வந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எதிர்கொண்ட சவால்களாக இருக்கட்டும், குறிப்பாக அவர் என்ன எதிர்காலத்தில் திட்டங்கள் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி மூலமாக வழங்கியிருந்தார். குறிப்பாக அவரது நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருந்தமைக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. இது போன்ற மற்றொரு நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுச் செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் விதுஷாவுடன் அனுஷியா. தொடர்ந்தும் டன் தமிழொலியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.